Hey guys, Assalamu alaikum. Welcome to my channel. சண்டே மார்னிங் பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்கலாம். ஸ்கூல்லாம் லீவு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் மார்னிங் ப்ரொக்கோலி தான் வாங்கியிருந்தேன். இது கூட முட்டை சீஸ்லாம் போட்டு சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். ரொம்ப நாள் ஆசை, இந்த ப்ரொக்கோலி வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. கொஞ்சம் எனக்கு அது எக்ஸ்பென்சிவ் தான். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், சாப்பிட்டது இல்லை. என் குட்டி பொண்ணுக்காக தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எம்மி சீஸ் போட்டதுனாலையா இல்லை, இதோட டேஸ்ட்டே அப்படி தான், சூப்பராக இருந்துச்சு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக உள்ள காய் இது. ஸோ சின்ன வயசுலேருந்தே காய்கறிலாம் அதிகமாக கொடுத்து பழக்கணும். அப்போ தான் அவங்களும் சாப்பிடுவாங்க. குழந்தையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ அது இப்போ வரைக்கும் அதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் சாப்பிட வைக்கிறது தான் கஷ்டம். இருந்தாலும் அதை பழக்கப்படுத்திடுவேன். இவ்வளோ தான் சீஸ் இருக்குது. ப்ரொக்கோலி ஃபர்ஸ்ட்டு நல்லா பாயில் பண்ணி அதை நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன். இது சீக்கிரமாகவே பாயில் ஆகிடும். ஸோ நல்லா மசித்ததுக்கப்புறம் அது கூட 2 முட்டை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் பேன் கேக் மாதிரி தான் செய்ய போகிறேன். ஸோ குழந்தை சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் எம்மியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அது கூட கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக ஓட்ஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சீஸ், இது மொஜரல்லா சீஸ் தான், ஸோ துருவுனது தான். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு தவாவில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஹீட் ஆகுனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பேன் கேக் சைஸில் ஊற்றினேன். நார்மலாக ஆம்லெட் போட்டு கொடுக்குறதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா பசங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. குட்டி பாப்பாவாக இருந்தால், 1 வயசான குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பன்னீர் சீஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெயிட் கெயின் ஆகும். ரொம்பவுமே ப்ரோட்டீன் ரொம்பவுமே நல்லது. ஸோ ஒரு வழியாக சுட்டி எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை விட இது ரொம்பவுமே நல்லா ப்ரௌனாக இருந்துச்சு. பாப்பாக்காக கொஞ்சம் லைட்டாக திருப்பி போட்டாச்சு, ரொம்ப ப்ரௌன் ஆக்காமல். ஸோ இது எங்களுக்காக நல்லா ப்ரௌனாக சுட்டு எடுத்துக்கிட்டேன். எல்லாம் ரெடி ஆயாச்சு. ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணுறப்போ தான் அப்பப்போ கீழே போட்டுட்டேன். ஸோ என்ன மாதிரி சீஸ் பைத்தியம் யார் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீஸ்னால். பொண்ணுங்களுக்காக செய்கிறேன்னு பேர் தாங்க. ஆனால் நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல நான். குட்டீஸும் சாப்பிட்டுச்சு, இருந்தாலும் நான் தான் அதிகமாக சாப்பிட்டேன். அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுமோ இல்லையோ, இதெல்லாம் சாப்பிட்டு நான் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன் குண்டா. ஸோ அவ்வளோதாங்க. என் குட்டி பாப்பாவும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. பெரிய பொண்ணுக்கும் விட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நீங்களும் இந்த மாதிரி ப்ரொக்கோலி ஐட்டம்லாம் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்சால். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.